ஜெனி நல்லா இருக்காவா பாருங்க. ஓகே ஹாய் சொல்லுங்க ஜெனி. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் பாய் சொல்லுங்க. பாய். நாம சர்ச் போயிட்டு வரோம் எல்லாருக்கும். பாய். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே. இப்போ கடன்னு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோயிலுக்கு வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. கோயில் வாசலுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வாகன கூட்டமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காவல்துறையினரெல்லாம் பாதுகாப்புக்கு நிற்கணும். நாங்கள் நல்லா கணக்கான டைமுக்கு தான் வந்தோம். இடம் கிடைக்குமோ தெரியாண்டு தான் வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருந்துச்சு சீட்டு எல்லாம். அடடா இன்றைக்கு இடம் கிடைக்காது போல் வெளியில் தான் நிற்கணும் மட்டும் நினச்சிக்கொண்டு போனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வாங்கு, ரெண்டாவது, மூன்றாவது வாங்கு. நாங்கள் வளமையாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சா, டக்குன்னு முன்னுக்கு போய் இருந்தாச்சு. ஆனால் முன்னுக்கு போயிருந்து பூசை பார்க்கறத போல ஒரு சந்தோஷம் இருக்காது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பூசை துவங்க போது கொஞ்சம் கட்டமாக உங்களுக்கு காட்டுறேன் சரியா. எங்களோட பாலனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு, நல்ல க்யூட்டாக நல்ல அழகாக பார்த்தீங்களா. உங்களெல்லாம் வடிவாக பார்க்குறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே அவர்கிட்ட ப்ளஸ்ஸிங் கிடைக்கும் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசி எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா எல்லோரும் போய் எங்களை கோயிலை விட்டு அடித்து கரைச்சா தான் நாங்கள் வெளியில் வருவோம். போங்கடா வெளியிலட்டு சொல்லு மட்டும் நாங்கள் நிற்போம். அப்படி வடிவாக ஃபோட்டோக்களெல்லாம் எடுத்து வீடியோக்களெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வாரோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழமாக தான் இருக்கிறா பார்த்தீங்களா. அவரோட ஆசீர்வாதம் உங்களை எல்லாருக்கும் கிடைக்கட்டுக்கும். எல்லாருக்குமே கேக் கொடுத்து கொண்டு இருந்துச்சு கோயிலில். கேக் அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் கொடுத்து கொண்டு நாங்கள் வார டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் எல்லாம் முடிஞ்சு வெறும் ட்ரே தான் இருந்துச்சு. அடடா கேக் முடிஞ்சேன்னு சொல்ல ஃபாதர் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா. உங்களுக்கு என்ன வேணும், கேக் தானே வேணும், வாங்க நான் தாரேன்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் ஃபாதர் இல்லைன்னு சொல்லி ட்ரேயை பார்த்தா ட்ரேயில் முடிஞ்சுது. வாங்க தாரன் இருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்த்தா இன்னொரு ட்ரேயில் இருந்துச்சு. எடுங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு கேக் எடுத்துகிட்டு வடிவாக சாப்பிட்டு கொண்டு இப்போ நாங்கள் வீட்டை வர போகிறோம். வார வழியில் ஆட்டோ பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டாசுகள் எல்லாம் கொஞ்சம் குறைவே நான் போன முறையை விட ஏன்னா இந்த முறை கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டெல்லாம் அப்படி குப்பையாக இருக்கும். ஒருவேளை நியூ இயருக்கு மிச்சம் வச்சிருக்கணுமோ தெரியல. பார்த்தீங்களா எங்கள் அந்தோடியரப்பா அவ்வளோ அழகாக இருக்காருண்டு. அவர்கிட்ட பிளஸிங் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டுக்கும் வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாலில் வைக்கணும்
களைச்சி போயிட்டீங்களா? இதுமே களைச்சி போயிட்டீங்களா? யார் வீட்டை அடிச்சு விட்டீங்க? வீட்டை செய்யலாம் அடிச்சு அம்மா பிள்ளையும். சரி அழகி ஆள் களைச்சி போயிட்டா. பால் வாங்கி வச்சுட்டே போடுறாங்க. இப்போ காய்ச்சி குடிக்க போறோம். வேண்டாம் பேக்கெட் பால் முடிஞ்ச நண்பர்களே. அதோட இன்றைக்கு போத்தல் பால் தானே. எல்லாம் ஒன்று தான். இது கொஞ்சம் திக்கா இருக்கும் மேடம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இது கொஞ்சம் திக்கா. இப்போ பால் கொதிக்கட்டுமா? அதுக்குள்ள நாங்கள் கேட்க விட்டுவோம். வாங்க நம்பிக்கை அப்படி இருக்கு. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கஜுலாம் கருப்பு நட்ஸ் எல்லாம் கழுவினா நம்ம சூப்பரா இருக்கு. பால் ஊத்திக்கணுமா? அதுக்குள்ள பைத்தன் குண்டை செஞ்சிருக்கோம் நாங்கள். பைத்தன் பணியாரம். பாருங்க பால் பொங்குது 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 பொங்குது. ஜூட் குள்ள போடுங்க. பால் பொங்கிட்டு இப்ப நாங்க சீனி போட்டு குடிக்க போறோம். பாரு. ஆமா என்ன ஜூட் பாலா குடிக்கிறீங்க? சுடுதா? குடிக்கணும். ஜெனலின் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. வாவ் வெரி குட் குட் கேர். ஜூட் சொல்லலையா? எல்லாருக்கும் நெக்டார் வாழ்த்துக்கள். தம்பி சொல்லுங்க. விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். அண்ட் ஹாப்பி நியூ இயர். நாள் இருக்கு. நாள் இருக்கு. ஓகே அப்போ நாங்கள் என்னது சொல்லுவோம்? மேரி கிறிஸ்மஸ். ஓகே அப்போ நீங்கள் பால் குடிக்கிறீங்க குடிங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம் பார்த்தீங்களா எங்களோட பாலன் கூடலாம் அப்படி இருக்குண்டு நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க ஒரு மானை தொங்க விட்டுருது. அப்போ பாவம் அந்த மான் என்ன பாவம் செய்துச்சோ தெரியா? மான் தொங்கிக்கொண்டா நீங்க கீழே தான் நிற்க பாருங்க அப்பா செய்கிற வேலையை. ஆமாம் நானும் சொல்றேன் எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் நத்தார் வாழ்த்துக்கள். ஓகே போய்கிட்டா. கிறிஸ்மஸுக்கு மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வந்து இன்றைக்கு மஞ்சள் சோறு தான் நான் காய்ச்சி இருந்தேன். சரிவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் குழம்பு, கத்திரிக்காய் பால் கறி, அதுக்கப்புறம் மட்டன் பொரியல், சிக்கன் பொரியல், முட்டையை வச்சுருக்கு. அங்கால சின்ன வாடை பால் சொதி. இது விழாந்தான் கிறிஸ்மஸுக்கு எங்களோட மதிய விருந்து நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்க எங்களை பார்த்து பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன்னு சொன்னதானே அதான் காட்டுறேன்னா. அதுக்கு பிறகு பாருங்க இந்த லைட்லாம் அப்படி இருக்கு பாருங்க. இது புது லைட் நல்லா இருக்கு. என்ன ரிங் லைட் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்து பார்த்தீங்களா உள்ளுக்கு லைட் பார்த்துது அந்த மாதிரி. அதுக்கு பிறகு எங்களோட ட்ரீயை பாருங்க. இது மான் இருக்கு. புள்ளி புள்ளி மானே துள்ளி துள்ளி ஓடிவா அள்ளி இந்த புள்ளி வந்தது அதுதான். அதுக்கு பிறகு பாருங்க இது ட்ரீ இது மகன் தான். இது மகள் எல்லாம் அவங்க சோடிக்கையில வாங்கியமா கண்டபடி கொழுவிட்டாவா. அவர் நல்ல மடிவா பொறுமையா இருந்தெல்லாம் மடிவா கொழுவிட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்கா? ஆமா. அதுக்கு பிறகு பார்த்தீங்களா அப்படி ஸ்டார் எல்லாம் கொழுவி இருக்கு. இவ்வளவு தான். அங்கதான் இருக்க செட்டில 2 பேர் நிக்கணும். அங்க புள்ளி புள்ளி மானு பாருங்க. வெளியே லைட் போட்டுருக்கோம். ஆமா வாங்க வெளியே லைட் பார்ப்போம். லைட்டு பார்த்தீங்களா? எந்த லைட்டு வழி இருக்கா? சூப்பரா இருக்கு. வாங்க அங்க அடுத்த லைட் வெளியிலேயே ஒரு ஸ்டார் மாதிரி லைட் போட்டுருக்கோம். என்ன ஆமா அவ்வளவுதான். பாப்போம் வாங்க இதுல பார்த்தீங்களா
வாசலே அது ஓகே எப்படி கொழுங்கிருக்கா அதுக்கப்புறம் எங்களை பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு. வடிவா இருக்கா அவளை இந்த நோடி வாங்கோ ஓகே நண்பர்களே இவ்வளோ தான் எங்கள் சோடியில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வடிக்கிட்டாச்சு. வெளியில் போயிட்டு வந்து உங்களுக்கு மிச்சம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றோமா. ஓகே பைட்டுட்டா ரெடியா ரெண்டு பேரும் வலிக்கிறது எங்க தங்கச்சி பாப்பம் ஜெல் ரெடியா ஓகே அப்பா ரெடி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் 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 பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிக்கிட்டு எங்கே வந்திருக்கோம்டா கோல் ஃபேஸ் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேறு இடங்களுக்கு எங்கேயுமே போகல, பெருசாக வெளியில் போகிற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ஒருக்கா பிள்ளைகள் பாவம் உள்ளுக்கே இருக்குது எல்லாமே கொஞ்சம் லைட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு காட்டுவோம்னு சொல்லி தான் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்லோனுக்கிட்ட இப்படி இந்த மாதிரியெல்லாம் சோடிச்சிருக்கு. வேர்ல்ட் சென்டருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வளமையாக நெடுக சோடிக்கிற நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆள் அப்படியெல்லாம் சோடிச்சிருப்பினோம். ஆனால் இந்த முறை சரியான குறைவு. இது பாருங்க கிங்ஸ்பெரி ஹோட்டல் வளமையாக அவங்க வித்தியாசமாக சோடிப்பாங்க. அதே மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா சிவப்பு பலூன் எல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கு இல்லையா. அதில் நிறைய பேர் இருந்து ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே அங்கால போயிட்டோம். ஆனால் வேர்ல்ட் சென்டருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குறைவு. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இல்லை ஜெக்க ஜோதியாக இருக்கும் அப்படியே டெக்கரேஷன் எல்லாம். ஏன்னு சொல்லுங்கள் எல்லாமே இந்த முறை இங்கால பக்கம் தான், அதால் அங்கே குறைச்சிட்டினமோ தெரியல. கோல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல் ஃபேஸ் பக்கம் போகவே இல்லை, காலே வைக்கல. நான் சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள் அங்கே காணிவேல் என்னமோ போட்டிருக்கு போல நிறைய சனம், அதுக்கு போனால் வரவே முடியாது. ஆட்டோவே பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஆட்டோக்காரங்கெல்லாம் கோல் ஃபேஸ் ஏழாண்டு ஓடிடுவாங்க. இது பாருங்க பழைய பாராளுமன்றத்துக்கு முன்னால் நல்ல கச்சேரி இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த வருஷம் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு போடுறேன்னா இப்போ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அவங்களோட பாட்டை பார்த்தீங்களா? பாடுங்க ஜெல்லி பாடுங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த பெல் பாடுங்க. பாருங்க பாடுங்க. பாத்தீங்களாங்கிற மகள் எப்படி பாடி இருக்கிறான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. அப்படியே நாங்க நடந்து வந்தோமா. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரி கிறிஸ்மஸ் போட்டு இதுக்குள்ள தான் கூடுதலாக பாத்தீங்கன்னு சொன்னா இசை நிகழ்ச்சி இசை பாட்டுகள் எல்லாம் நடக்கிறது. இந்த முறை பழைய பாராளுமன்றத்துக்குள்ள நடக்குது. உண்மைக்கு நல்ல நீட்டா செம்மையா நடக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதுல கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே எங்கால வந்தோமா. நல்ல சுட கடலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார சாரமா சூப்பரா கடலை வண்டியில் அப்பதான் அவர் வச்சுலாம் ரெடி பண்ணி கொண்டிருந்தாரா. தாங்க நான் வாங்கியாச்சு. அதில் ஒரு பேக்கெட் வாங்கி எல்லாரும் அதில் ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். வேணும் சொல்லுங்க சோழன் வாங்கத்தான் வலிக்கிட்ட விட அப்போ சொன்னா சோழன் வாங்க வேண்டாம், வாங்கி போட்டு சாப்பிட மாட்டீங்க, என்னட்டு தான் தருவீங்க, இழுபடும் வேண்டாம் அப்படின்ட்டாரா. அதோட சோழன் வாங்கி இல்லை கடலையை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க கோல் ஃபேஸில் பாருங்க சன்னத்தை பார்த்தீங்களா சரியான சனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு டிராஃபிக். அதுக்குள்ள ஆட்டோக்காரங்களாம் உண்மைக்கு பாவங்கள். வாகனம் என்ன வாகனம் வச்சிருந்தாலும் அதுக்குள்ள நீங்கள் வந்தீங்களோ அவ்வளோ இருந்தாலும் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் நிற்கணும். சரின்னு நாங்கள் இப்போ கோல் ஃபேஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நடந்து தான் வந்து நாங்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா கியூவை பாருங்கள் எவ்வளோ சனம்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது வேணாம் அப்படியே பார்த்துட்டு போகமென்று பார்த்தா கடை சனங்களை உள்ளுக்கு விடுறீனோம். அதோட சரி இருக்கா போய் பார்த்துட்டு தான் வருவோம்ட்டு உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். நோபலாக கடைகள் இருக்குது, கொஞ்சம் விலை கூடின சாமான்களும் இருக்குது, விலை கணக்காகவும் இருக்குது. நாங்கள் பெருசாக கடைகளுக்குலாம் போக இல்லை. நாங்கள் வந்துட்டு அப்படியே இப்போ மேலே தான் போகிறோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருந்து தானே பெரிய மரம் நல்லா வடிவ அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இப்போ அதை தான் பார்க்க வந்துட்டேன்.
நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா இவரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ வந்தாலும் இவர் இதுலேயே இருப்பார். இவர் யாரும் வாங்கிட்டு போகிற ஐடியாவே இல்லை போல எனக்கு. சரியான பாவமாக தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், ஹலோ உங்களுக்கு என்ன போகிற ஐடியா இல்லையா, உங்களை யாருமே வாங்க இல்லையான்னு சொல்லி அப்படியே கதைச்சி கொண்டு சிரிச்சு கொண்டு வந்த மகன் அம்மா வாங்கம்மான்னு சொல்லி சிரிச்சு கொண்டு வந்தார். சரியான விலை ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியுமா, 1,00,000 சொச்சமோ என்னமோ விலை. ஆனால் அப்படியே தான் இருக்கு. எங்கிட்ட மகளை பாருங்க, இந்த படியால் வரும்போது அவன் கை பிடிக்க வேணாம், அவன் அப்பாவை தனியாக நின்று வருவாள் அம்மாவுக்கு. பாருங்களேன், எங்களுக்கும் பயமாக இருக்குது, ஏதாவது கரண்ட் தானே பயத்தில். ஆனால் அவன் அந்த இதில் தனியாக விடட்டான். அப்படியே வார வழியில் இந்த உடுப்பு கடையை பாருங்க, இந்த டோலை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிரிப்பு. நான் சின்ன தாம்பி பாட்டேன், அம்மா நிற்கிறேன் இதே மாதிரி அப்படின்னு சொல்லி போய் நின்று விரலி குத்தெல்லாம் காட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் சிரிச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சரியாக டிங்கால பக்கம் வந்தால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கேமுகள், சின்ன பிள்ளைகள் விளையாடுற பைக் ரேஸ், கார் ரேஸ் அதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்தோடனே நினச்சிட்டேன், ஐயோ இதெல்லாம் விலை கூடவே இருக்கும், வாங்கடா கண்ணால் பார்த்துட்டு வாங்கடா வீட்டோடு நினச்சி தான் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பைக் கேம் மற்றது கார் கேம் எல்லாமே 500 ரூபா தான். எல்லாமே நாங்கள் பார்த்த எல்லாமே 500 ரூபாய் இருந்துச்சு. அதோட சின்னவாவை கொஞ்சம் நேரம் இந்த பைக்கில் விளையாடி கொண்டு வந்தால் பிறகுதான் சொல்லிடுச்சு, நம்ம அந்த டிக்கெட் எடுத்து அவங்க ஒரு 10 ரூபா குத்தி கொடுப்பாங்க, அது அதுக்குள்ளே போட்டோன்னு தான் அது அந்த கேம் விளையாடுற மாதிரி. நாங்கள் தெரியாமல் நின்ற பிறகு அந்த தம்பி தான் வந்து சொன்னால் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நிற்கிறோம், அதை எப்படி ஒன் பண்ணுறேன்னு தெரியாமல். பிறகு வந்தெல்லாம் சொல்லி காட்டினோன்னா மகன் தான், மகள் விளையாட மாட்டா, அவள் இருத்தி வச்சுட்டு மகன் தான் விளையாடி முதலாவதாக வந்தாராம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் கார் ரேஸ் இருந்துச்சு. அவருக்கு மகனையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இதில் எத்தனையாவது வந்தீங்க நீங்கள்? 3ஆவதா வந்தார். ஆமாம், இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா தான். இதுக்கு இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். ஜூட் ஒரு கேம் விளையாடுவார். சரியா நண்பர்களே, பார்த்துட்டு வாங்க. சரியா இருங்க அதில் போக படிக்கிறேன் வடிவ இல்லை பார்த்தீங்களா ஜூட் எல்லாம் விளையாடிட்டு வந்துட்டேன். நாங்கள் கதைக்காம தான் ஜூட்டுக்கு அங்கே நிறைய ஃபேன்ஸ் தெரியுமா, எல்லாரும் கூப்பிட்டாண்ணா எப்படி எல்லாரும் இவர்கிட்ட விசாரிச்சு கொண்டிருந்தீங்கம்மா. அப்போ நாங்கள் கிட்ட தம்பியை விடுவோமான விட அப்போ சொல்ல அஞ்சோ அவனை விடவே வேணும், அவன் பயந்துருவான் விடவே அவன்டே சொல்லிட்டாரு. நான் எப்படி இருந்துச்சு கூட அனுபவத்தை சொல்லுங்கன்னு. நல்லா இருந்துச்சு, அது உருக்கி பிடிக்கணுமா, உள்ளுக்கு நாங்கள் போகிற மாதிரியே இருக்குமா. அப்போ தம்பியை கேட்டுன்னு போறியாடான்னு இவன் ஏற்கனவே பயந்து கொண்டு வந்து இவருக்கு அப்பா தாம்மா அப்பப்பா எனக்கு சிரிப்பு வேறு நண்பர்களே. அதுக்கப்புறம் என்னோட அப்பா சொன்னேன், இல்லை அவனை விடவே வேணாம், பயந்துருவானா, சரியான கஷ்டப்பட்டு அவனை விட மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த கார் ரேஸ் அதுகளை விளையாடிட்டு இப்போ நாங்கள் வரப்போகிறோம். வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் பாருங்க 10 மணி 11 மணி அது சனமா, என்ன சனம், ஆட்டோவே பிடிக்கலாம் போயிட்டு எனக்கு தெரியுமா நண்பர்களே. இங்கேருந்து நடந்து எங்கே மட்டும் ஜூட் வந்தோம், அந்த பேங்கு கிட்ட, இந்தியன் பேங்கு கிட்ட வந்தோம். என்ன
அங்கே மட்டும் நடந்து தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாகனத்தில் வந்தால் கூட அப்படி வரவே இல்லாது, நடந்து வந்தால் வந்துடலாம் வேண்டாம், அவ்வளோ டிராஃபிக். ஆனால் நல்லா இருந்துச்சு, லைட்டுகளால் வடிவாக சோடிச்சிருக்கு. இந்த பக்கம் தான் முழுக்க சோடினேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட் சிட்டிலே நிறைய சனம் தான், அங்கேயும் அவ்வளோ சனம். இங்கே ஒன் கோல் ஃபேஸுக்குள்ளேயும் சனம் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சனம். இது அடுத்த ஷோ வரதுக்கு டைமிங் காட்டி கொண்டிருக்கு பாருங்கள். பழைய பாராளுமன்றத்தில் நாங்கள் திருப்பி வரும்போது எடுத்தோம். அப்படியே வந்தாச்சு. அதுக்கு பிறகு கிங்ஸ்பெரி ஹோட்டல் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இப்போ நாங்கள் ஃபைனலாக வீட்டை வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டை வந்தோன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு எப்படா வீட்டை போய் ஒரு காலை நீட்டி ஒரு 5 நிமிஷம் இருப்பேன்ட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டை வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அப்பா பட்டாசுகள் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாரா, அது எல்லாத்தையும் சின்னாக்களுக்கு கொஞ்சம் விட்டு ஆசை தீர விட்டாச்சே சொல்லுங்க. பகல் முழுக்க எங்களுக்கு டைமே கிடைக்கல, இப்போ தான் பட்டாசு விட்டுச்சு. நம்ம பார்த்தீங்களா நீ சொல்ல எனக்கு சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அது கையில் சுடுமண்டை எனக்கு தெரியாது, வீடு அப்பா சொல்லவும் இல்லை. அது இப்படி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெருப்பு போய் கையில் கொஞ்சம் பட்டுட்டானா கடவுளேட்டு காயம் படையில் கொஞ்சம் சுட்டுட்டு கையில். அதுக்கு பிறகு என்ன எல்லாருக்கும் வீட்டில் வந்து இட்லி இருந்துச்சு, இட்லியை ஊற்றியாச்சு. மத்தியானம் வச்ச மட்டன் கறி இதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் படுங்கடாட்டு கொடுத்தாச்சு. இப்படி தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? சந்தோஷமாக போச்சு? எங்களுக்கு நல்ல மாதிரி போச்சு நண்பர்களே. இதெல்லாம் வெடியெல்லாம் பாருங்க, இந்த சக்கரை வானம் இதெல்லாத்தையும் போட்டு நல்ல இந்த முறை எங்களுக்கு நல்ல இடம் வசதி, ஆண்டவர்கிட்ட கிருபையில் நல்ல இடம் வசதியாக இருந்துச்சா. அப்போ சின்னாக்களெல்லாம் நல்ல வடிவாக இந்த பட்டாசு கொளுத்துறதுக்கு இடம் வசதியாக இருந்துச்சு. நாங்கள் விடும்போது அங்காலேயும் சின்ன சின்ன பொடிங்களெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டேட்டா.